வீட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின்னிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம வெள்ளிக்கிழமை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் சொன்னது வந்து எப்படி ஒர்க்காக இருந்தது, இப்போ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அலைஸ் ப்ளூ வந்து ஏன் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரோக்கரேஜாக பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான் வாங்கிக்கிறாங்க. இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா ப்ரோக்கரேஜையும் கம்பேர் பண்ண காட்டிலும் இவங்க ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இவங்க வந்து பண்ணல. இவங்க முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட் ட்ரேடிங் வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. இவங்கள்ட்ட இருந்து நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வெபினார் வீடியோ வீட்ரேடிங் தமிழ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி சொல்லிட்டே போலாம், நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. முக்கியமான ஒரு காரணம் பாத்தீங்கன்னா இவங்க தமிழ்நாட்டில் உருவான ஒரு கம்பெனி அப்படின்றத வந்து தெளிவாக வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் இவங்கள்ட்ட சப்போர்ட் கேருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஒன்று ஹிந்தியில் பேசுவாங்க, இல்லைன்னா இங்கிலீஷில் பேசுவாங்க. ஆனால் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன கம்பெனி. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட டீட்டெயில் ஏதாவது நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும்னா தமிழ்லேயே கேட்கலாம். ஸோ அவங்களும் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸு குயிக்காக கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இது வரலையும் வந்தது கிடையாது. நானும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். விருப்பம் இருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பனிங் மூலமாக வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தனாலும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். லாஸ்ட் டே வந்து 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோல்டன் ரேஸ் ஒன்று 23,800 அப்படின்ற லெவல் 716 வந்து சப்போர்ட்டை எடுத்தது, ஓகேங்களா. ஸோ இந்த சப்போர்ட்டை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ நல்ல ஒரு ஃபால் வரும். அது வந்து 23,236 லெவலுக்கு வந்து வரும்ன்றதை வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமையே சொல்லியிருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 23,816 பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கு, 500 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ நாளைக்கு வந்து 23,500 பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ 23,500 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 23,236 அப்படின்ற சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக வந்துடும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டு 23,000 தான் நம்மளுக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு, ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த லாஸ்ட்டு வந்து இது வந்து இந்த டேவோட லோ 23,530 500க்கு கீழே வந்துருச்சு. 23,500 கீழே வந்துருச்சுனாலே 23,236 ஒரு சப்போர்ட் ரேஞ்சு வரதுன்னு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 ஹவர் கேண்டிலோட ஹை, அதாவது 23,700க்கு மேலே போணுச்சு அப்படின்னா 23,816 ஒரு ரெசிஸ்டன்ட்டு. அதுக்கப்புறம் மேலே போகுது அப்படின்னா 24,000 தான் நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட்டு. அதுக்கு மேலே போகுதுன்னா 24,126. இதுதான் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட், ஓகேங்களா. ஸோ இதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஃபால் ஆகுது 23,500க்கு கீழே வந்ததுனால 23,000 தான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து சப்போர்ட் எடுத்ததுக்கு ரீட்ரெஸ்ட்டும் பண்ண வந்திருக்கு. இப்போ 51,100 வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, கீழே வந்திருக்கு. இப்போ 51,000 கிட்ட வந்து ரீட்ரெஸ்ட்டும் பண்ணியிருக்கு. இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவோட லோவான 50,600க்கு கீழே வருது அப்படின்னா 50,500ன்றது இமீடியட்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸு கிட்டத்தட்ட 50,500க்கு கீழே வருது அப்படின்னா 50,200 தான் அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வருதுன்னா 50,000 தான் மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த 50,000ல் அவ்வளோ சீக்கிரம் பிரேக் அவுட் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் வந்து சப்போர்ட் தான் எடுக்கிறதுக்கு நாளைக்கு வந்தாலும் வருவாங்க, ஓகேங்களா. அதனால் வந்து இந்த சப்போர்ட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ நாளைக்கு ரெசிஸ்டன்ட்னா இந்த 1 ஹவரோட லோ, அதாவது 51,100 அப்படின்றத நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த 51,100க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு 51,500 51,823 இதுதான் வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டி பார்த்துரும். நான் அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவாக இருக்கட்டும், ஆப்ஷன் செயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒய் டேட்டா எல்லாமே வந்து நம்ம வந்து மார்க்கெட் அவர்ஸில் நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுப்போம். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலமா ஜாயின் ஆகிங்க. ஸோ ஃபின்னிஃப்டி பார்த்துரும். ஸோ ஃபின்னிஃப்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் ரேஞ்சில் நிற்கிது, 23,500 கிட்ட நிற்கிது. அதேமாதிரி நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு 23,500 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் கீழே வரும். அதே மாதிரி ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவுக்கு 23,500 பிரேக் அவுட் நாளைக்கு பண்ணுது அப்படின்னா 23,123 ரேஞ்சுக்கு வரதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த சப்போர்ட்டு இதுதான் இருக்குது நம்மளுக்கு. ஒன்ஸ் இந்த 23,500 சப்போர்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23,666க்கு மேலே போகுது அப்படின்னா 23,900 அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டு 23,900. அதை நல்லா பிரேக் அவுட்
பண்ணியிருக்காங்க. எகைன் வந்து ஒரு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒரு புட்டு சென்டிமெண்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நாளைக்கு 23,500க்கு கீழே வந்துருச்சுனாலே 23,123. அதே மாதிரி 23,666 23,700க்கு மேலே போயிடுச்சுனாலே 23,900 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஓகே, இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். அடுத்து மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மிட் கேப் நிஃப்டி வந்து அந்த இண்டெக்ஸு தனித்துவமான இண்டெக்ஸு. இவங்க வந்து ஒரு நிஃப்டியோட முன்கூட்டியே என்ன நடக்குமோ அது அடுத்தது என்ன நடக்குமோ அதை முன்கூட்டியே காமிக்கக்கூடிய இண்டெக்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ மிட் கேப் நிஃப்டி வந்து என்ன பண்ணுச்சுன்னா நல்ல ஒரு ஃபால் வந்தது. அதே மாதிரி என்ன பண்ணுச்சு, மறுநாளுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி நல்ல ஒரு ஃபால். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி நல்ல ஒரு ஃபால் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த ரைசிங் வெட்ஜ் சேனலை பிரேக் அவுட் பண்ணதுக்கு நல்லா வந்து இப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து ஒரு கிளியரான சப்போர்ட் ரேஞ்சும் கிடையாது. 12,656. ஸோ அப்போ 12,593 அப்படின்ற ரேஞ்சு தான் நம்மளுக்கு வந்து அடுத்த சப்போர்ட். அதாவது 12,600. இந்த 12,600க்கு கீழே வந்துச்சுன்னா 12,500. இதுதான் வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. இதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங்கை வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 12,300 வரலையும் வர்றதுக்கான கூட வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ இந்த 13 இந்த இடத்த வந்து பார்த்துங்க 12,500. 12,500 கீழே வந்துன்னா 12,386. அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 12,300. இதுதான் வந்து சப்போர்ட்டு. ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12,600க்கு மேலே போயிடுச்சுன்னா 12,739, 12,885. இதுதான் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ சென்செக்ஸ் பார்த்தோம். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்போர்ட்டுமே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு ஃபாலு. கிட்டத்தட்ட வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பிரியை பார்த்திங்கன்னா ஒரு புட்டில் தான் மார்க்கெட் இருந்தது. இப்போ நாளைக்கு டேவோட லோ அதாவது 77,800. இப்போ 78,000 கிட்ட மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. 78,000க்கு கீழே நாளைக்கு மார்க்கெட் வருதுன்னா இந்த டேவோட லோ க்ளோசிங்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். 77,900க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னாலே டேவோட லோக்கு கீழே வந்துருச்சுனாலே 77,100 தான் நம்மளுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய சப்போர்ட். ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் வர்றதுக்குன்னா அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த 77,100க்கு கீழே வந்ததுனால 77,000 அது ஒரு ரவுண்ட் ஃபிகர் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேங்களா. அதுமாதிரி ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 78,300க்கு மேலே போயிடுச்சுனாலே 78,800 அண்ட் 79,000 79,300 இதுதான் வந்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்களும் நோட் பண்ணி வச்சுங்க உங்களோட சார்ட்டில். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோட லிங்க்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.